ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டே வித் பிளாசம். நாங்க கார்த்திகாங்க. இந்த வீடியோல சஷ்டி குட்டிக்கு மொட்டை அடிக்கிற vlog தான். வாய்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. எனக்கு கோல்டு இருக்கிறதுனால. நாங்க வந்து சஷ்டி குட்டிக்கு சிவன் மலையில மொட்டை அடிக்கிற பிளானு. ஸோ அதுக்காக ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போனோம். அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க எப்படி போய் எப்படி மொட்டைலாம் அடிச்சோம். ஸோ அந்த மாதிரி. நான் பெருசா இதுல எதுவும் சொல்லணுன்ட்டுலாம் இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து எப்படி கிளம்பி போறோம்ன்னு. ஸோ இதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். கஷ்டக்குட்டி அன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருந்தாரு. இதுக்கப்புறம் ஒரு தலையில முடி இருக்காது அப்படிங்கிற மாதிரிட்டு நாங்களாம் ஒரே பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு மார்னிங் ரொம்ப ஏர்லியா கிளம்புனதுனால பசி வந்துருச்சு. ஸோ சரவண பவன்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அம்மாவுமே சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மலைக்கு கீழேயே ரிலேட்டிவ் வந்து கடை வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கடையில வந்து சாப்பிட்டுட்டு அங்க வந்து அவங்க சுடு தண்ணியும் போட்டு வைக்கிறேன்னாங்க சஷ்டுக்கு குளிக்கிறதுக்கு. அவங்க அங்கிருந்து நாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். என்ன ஓட்டுறதுதான் என் வீட்டுக்காரருக்கும் என் தங்கச்சிக்கு முழு நேர வேலை. அது என்னமோ தெரியல, என்ன பார்த்தா அவங்க 2 பேத்துக்கு எப்படிதான் இருக்குன்னு தெரியல. இந்நேரம் என்ன சீண்டிக்கிட்டே இருக்கணும். மொட்டை அடிச்சுட்டாங்க, அழுகவே இல்லை. மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு நாங்க மலைக்கு மேல வந்துட்டோம். அன்னைக்கு மலையில வந்து ரோடு வேலை போயிட்டு இருக்கிறதுனால மேல போக முடியாது, நடந்துதான் படியில இறங்குனாங்க. சும்மா கூட பயந்துட்டு இருந்தேன், என்னால முடியாது, எனக்கு ஏற்கனவே கால் வலிங்கிறதுனால. அப்புறம் வந்து கிரிமாமா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷனை வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதனால நாங்களும் மலையில ஈஸியா வந்து மேல போயிட்டோம் கார்லயே. குரங்கு பிடிக்க போகுதான். மொட்டை இருவருங்க சஷ்டு
இன்னைக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. இது இருந்தாலும் கியூ வந்து சீக்கிரம் மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறோம்னோனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா வந்து அவங்க ஊருக்கு போறாங்க. நாங்க வந்து எங்க ஊருக்கு அப்படியே கிளம்பணும். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு அந்த டைமிங்ல. மத்தபடி எல்லாமே ஹாப்பியா தான் இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஸ்டே வித் பிளாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.